அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் பிள்ளையாருக்கு ஏன் எருக்கம்பூ ரொம்ப பிடிக்குது, எத்தனையோ மனம் வீசும் மலர்கள் இருந்தாலும் விநாயகருக்கு இது ரொம்ப உகந்த பூ அப்படின்னு சொல்கிறோமே, அது என்ன அப்படின்றத பற்றி நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். இப்போ நம்ம பொதுவாக காரடியான் நோன்புன்னு ஒரு நோன்பு இருக்குது. அந்த நோன்பு அடை ரொம்ப சிறப்பு பெறுகிறது அந்த நோன்பின் போது. அதே போல் வருட பிறப்பு, புது வருஷம் பிறக்குது அப்படின்னா அன்னைக்கு வேப்பம்பூ பச்சடி ரொம்ப இடம்பெறுகிறது. அதே போல் திருவாதிரையினர் களி, இது மாதிரி விநாயகர் சதுர்த்தி அப்படின்னாவே எருக்கம்பூ மாலை விநாயகருக்கு ரொம்ப உகந்ததாக கருதப்படுகிறது. எத்தனையோ மனம் வீசும் பூக்கள் இருந்தாலும் இது ஏன் பிள்ளையாருக்கு பிடிக்குது அப்படின்னா, பிள்ளையார் ரொம்ப எளிமையானவர். ஒரு மஞ்சளை பிடிச்சி இப்படி வச்சோம்னா பிள்ளையார், ஒரு சந்தனத்தை பிடிச்சி இப்படி வச்சோம்னா பிள்ளையார். அந்த அளவுக்கு எளிமையானவர் பிள்ளையார். அப்போ அவருக்கு என்ன அப்படின்னா, பிள்ளையார் மிக எளிமையானவர். எல்லா கடவுளையும் விட மிகவும் எளிமையானவர் பிள்ளையார். எதுக்குமே கோச்சிக்க மாட்டார், அப்படிப்பட்டவர் பிள்ளையார். அவருக்கு என்ன அப்படின்னா, பக்தன்கிட்ட நீங்கள் எங்கெங்கேயோ தேடி விலை அதிகமாக கொடுத்து பூக்களை வாங்கி அதெல்லாம் எனக்கு போடணும்னு தேவையில்லை. எனக்கு நீ போடணும்னா எருக்கம்பூவை மாலையை செஞ்சு போட்டால் போதும் அப்படின்கிறார். அப்போ இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எருக்கம்பூ மாலையை அவருக்கு போட்டோம் அப்படின்னா அவர் அளவில்லாத மகிழ்ச்சி அடைவார். அளவில்லாத மகிழ்ச்சி அடைஞ்சு எல்லையில்லா அருளை நமக்கு வழங்குவார். இந்த எருக்கம்பூ அப்படின்னு பார்த்தா இதில் 9 வகையான எருக்கம்பூ இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் பொதுவாக நம்ம 2 எருக்கம்பூ, அதாவது நீல நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு எருக்கம்பூ, இன்னொன்று வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய எருக்கம்பூ நாம் பயன்படுத்துகிறோம். இதில் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய எருக்கம்பூ சிவபெருமானுக்கு நாம் போடுறோம். அதே போல் இது தெய்வீக மலர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மலர் மூலிகை குணம் நிறைஞ்சது, அதாவது மருத்துவ குணம் நிறைந்த மலர். இன்னொன்று இதுக்கு அர்க்க புஷ்பம் அப்படின்னு பேர், அதாவது சூரியனுக்கும் உகந்த மலர். இப்போ இந்த மலரை பிள்ளையாருக்கு போட்டால் சூரியனும் மகிழ்ந்து தன்னுடைய ஆன்ம பலத்தை நமக்கு வழங்குவார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே போல் இந்த மலருடைய இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, சூரிய ஒளியை வச்சு அதன் மூலம் நீரை கிரகித்து கொள்ளக்கூடிய சக்தி இருக்குது. தண்ணீரே இல்லைன்னா கூட 12 ஆண்டுகள் இந்த மலர், அந்த செடி உயிர் வாழக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் சூரியனார் கோயிலில் இந்த எருக்கம் செடி தல விருட்சமாக இருக்கிறதுன்னு சொல்கிறோம். எனவே இந்த விநாயகர் சதுர்த்தி நன்னாளில் விநாயகருக்கு எருக்கம்பூ மாலையை அணிவித்து அவர் அருளை பெறுவோம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.